அதனால வாழ்க்கைக்கு ஒரு ரட்சையாக நாம சங்கீர்த்தனத்தை வைத்துக் கொள்ளணும். ஆக துயர் வராதுன்னு சொல்லல, துயர் வரும் காலத்தே எடுக்கண் வருங்கால் நகுக, அவ்வளவுதான் சொல்றாரு இப்ப திருமங்கி ஆழ்வார். ஆக அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும், எத்தனை துன்பம் வல்லானும் அதை துன்பமே இல்லாததை ஆக்கிடும். எந்த பக்குவத்தை கொடுக்கும் தெரியுமா? இது ஆழ்வார் பாசுரம் பண்ணார் குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசம். அங்க சொன்னார், தருதுயரன் தடாயேல் நின் சரணல்லால் சரணில்லை, அரிசினத்தால் இன்னதாய் அகத்தெடினும் மற்றவள் தனருள் நினைந்தே அழுங்குழவே அதுவே போன்னிருந்தேனே, மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். எனக்கு உங்ககிட்ட காதலே போக மாட்டேங்கிறது. நீ எத்தனையோ வருத்தங்களை எனக்கு கொடுத்த, ஆனா அந்த துன்பங்கள்லாம் நான் என்னமா எடுத்துட்டேன் தெரியுமா? ஒரு மருத்துவன் வாளால் அறுத்து சுடினும். எனக்கு இந்த இடத்துல பொறையோடி படுது சர்க்கரை. இப்போ யாரை கேட்டாலும் சர்க்கரை கடையில் கிடைக்கிறதோ இல்லையோ தெரியாது. இப்போ அவ உடம்புல கண்டிப்பாக சர்க்கரை கிடைக்கிறதோ இல்லையோ, ஏதோ நாம போயிட்டே இருக்குமா, அதுக்கு வேண்டிய உடற்பயிற்சி இல்லை, எத்தையோ சாப்பிட்றோம், ஆகார நியமம் இல்லை. அந்த நாள்லாம் பரான்ன நியமம்னு வச்சிருந்தான். 6 ஒருத்தர் தொட்டும் சாப்பிட்றதே கிடையாது. அவ பார்த்து சாப்பிட மாட்டா, இவ பார்த்து சாப்பிட மாட்டா, தொட்டு சாப்பிட மாட்டா. தாங்களே ஊருக்கா மாக்கச்சட்டியில போட்டு